ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு DEEPA'S கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹோம்மேட் ஆயில் ப்ரிப்பரேஷன். நம்ம வீட்டில் இருக்க பெண் குழந்தைக்கோ இல்லை நமக்கோ பர்சனல் யூஸ்க்கு எப்படி வந்து ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதனால் நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எப்போயுமே பார்த்திங்கன்னா ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நமக்கு வந்து நம்மளுடைய கைப்பட வந்து சில விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து அது ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் மெயின் விஷயம் ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன். இப்போது இது பார்த்திங்கன்னா கலோஞ்சி சீட்ஸ், அதாவது கருஞ்சீரகம்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதே சமயத்தில் ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ரெண்டுமே வந்து இந்த சீட் வச்சு நம்ம வந்து செய்யலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஹேர் கேர்க்காக ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹேர் ஆயிலுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சீட்ஸ் வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து பர்ச்சேஸ் பண்ண நட்ஸ் அண்ட் பல்சஸ் எல்லாம் வாங்கியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்கும். நியர்லி 1 இயர் ஆச்சு இது வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சீட்ஸு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து செம்பருத்தி பூக்கள், ஷூஃப்ளவர்ஸ் வீட்டில் பூத்தது, என்னோடய கார்டனில் பூத்தது. இதை வந்து நம்ம சாமிக்கு போட்டதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா இதையும் வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சிக்கலாம். ஸோ இப்போது நான் வந்து இந்த 2 இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணி தான் ஒரு ஹோம்மேட் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். குவான்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் வந்து நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு பிடி அளவு இந்த ட்ரைடு ஷூஃப்ளவர்ஸு செம்பருத்தி பூ, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த கருஞ்சீரகம். ஸோ இது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு அயன் கடாய், இரும்பு கடாயாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இந்த கடாயில் வந்து நம்ம நல்ல ஹீட்டு, அதாவது லோ ஹீட் வச்சு அந்த கடாய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து பாயில் பண்ணணும், ஹீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த கலோஞ்சி சீட்ஸை வந்து நீங்கள் மிக்சியில் கூட க்ரஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து இடித்து நம்ம வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஃபுல் சீட்ஸாக போட்டோன்னா நல்லா கொதிக்கணும், அப்போ தான் அதோடைய எக்ஸ்ட்ராக்ட் வந்து எண்ணெயில் இறங்கும். அதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் வந்து பொடிச்சிட்டு, அதாவது இடிச்சிட்டு போட்டோன்னா இன்னும் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம அந்த இடித்து வச்சுருக்க கலோஞ்சி சீட்ஸை வந்து இதில் போட்டுட்டு அதில் நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் ஹீட் பாயில் ஆகி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதோடய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் இறங்கிடும். அந்த சூடுலேயே வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த செம்பருத்தி பூக்களையும் போட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுடணும். ஸோ ஆஃப் பண்ணிட்டோன்னா ஒரு 1 hour வந்து அதை செட்டில் ஆக விட்டுறணும். இந்த கலோஞ்சி சீட்ஸோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலையில் வந்து நிறைய பேருக்கு இந்த இச்சினஸ் வந்து அரிப்புத்தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால. அதுக்கு அடுத்து நிறைய பொல்யூஷன்னால் வந்து மேலே ஸ்கின்ல வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அழுக்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா, ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால கிளியர் ஆகும். அதுக்கடுத்து இந்த செம்பருத்தி பூ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். செம்பருத்தினாலே லீவ்ஸு, அதுக்கப்புறம் அதோடைய பூக்கள் எல்லாமே வந்து முடியை வந்து ரொம்ப சாஃப்ட் அண்டு ஷைன் ஆக்கும். இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து ஃபில்டர் பண்ணி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து சூப்பர் இன்க்ரீடியண்ட். அதாவது இந்த கருஞ்சீரகம், செம்பருத்தி பூக்கள் எல்லாமே வந்து நல்ல முடியை வந்து சாஃப்டாக ஷைனாக க்ரோத்தும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி ஒரு 6 months கூட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து கிளாத்தில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் அப்படியே முழுசாக இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆயில் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் கிடச்சிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள்.
நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் கோயிங் கேர்ள்ஸு, ஈவன் பாய்ஸ் எல்லாருமே இருப்பீங்க. ஸோ அந்த ஏஜில் இருக்கவங்கலாம் இந்த மாதிரி வீட்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து நல்ல ஆயில், அதாவது தலை ஃபுல்லாக எண்ணெய் வந்து கவர் ஆகிற மாதிரி போட்டுட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள் ஹேரை கண்டிஷன் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேரும் வந்து க்ரோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம்மேட் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஐடி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் செக் பண்ணி நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் அண்ட் பை.